உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. ஒரு நிமிஷம் அந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது அரசு தேர்வில் எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கான தகவல்கள். ஓகேவா? 2025-26 டிஎன்பிஎஸ்சிக்கான அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதில் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாக படிக்கணும். சிலபஸை கவர் பண்ணணும். சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6th நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். 6th படிக்கும்போது 6th ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் இப்படி முடிச்சுட்டு அடுத்து 7th இப்படி வரிசையாக தான் போகணுமே தவிர அப்போனா தான் ஈஸியாக அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இங்கே 6th படிச்சுட்டு ஒரு டெல்லி சுல்தான்னா எல்லாம் மொத்தமாக கவர் பண்ணக்கூடாது. ஏன்னா 6th படிக்கும்போது 6th அடுத்து 8th போகும்போது அது ரீகால் ஆகும் டெல்லி சுல்தான். அப்படி படித்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து 6ஆம் வகுப்பில் தமிழில் முதல் பருவத்தில் உள்ள இயல் 2ல் உள்ள முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இந்த எழுத்துக்கள் அப்படின்னா என்ன, அது எத்தனை வகைப்படும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனைன்னு பார்ப்போம். ஓகேவா? 3, 4, 2, 5. அதாவது எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2. இந்த 2 அப்படிங்கிறது தான் 2 எழுத்துக்கள் 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2 அப்படிங்கிற ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் வகைகள். அதாவது எழுத்துக்களோட வகைகள் 2ன்னு பார்த்தோம். அந்த 2ல் என்ன பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள், ஏ மற்றும் பி, இலக்கண வகைகள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த எழுத்துக்களோட வகைகள் 2 இருக்குது. அந்த 2ம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ முதல் எழுத்துக்கள், ஆப்ஷன் பி சார்பெழுத்துக்கள். அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. இந்த முதல் எழுத்துக்களும் வரும், சார்பெழுத்துக்களும் வரும். அப்போ ஆன்சரை நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் எவை? அதாவது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா உயிரெழுத்தும் படிப்போம், மெய்யெழுத்தும் படிப்போம். ஓகேவா? அதுதான் எனது முதல் எழுத்தாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஏ மற்றும் பி சார்பெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் முதல் எழுத்துக்கள் அப்படின்னா ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. உயிரெழுத்துக்கள் 12 வரும், மெய்யெழுத்துக்கள் 18 வரும். ஓகேவா? அடுத்து 4வது கொஸ்டின் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் அப்படிங்கும்போது நம்ம சில டைம் தப்பாக போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 8ன்னு போட்டுருவோம் சில டைமு. அதை நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? சார்பெழுத்துக்கள் அப்படிங்கும்போது 8, 6, 10, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த 10 எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துகளும் உயிரெழுத்துக்களும் சேர்வதால் எது தோன்றும்? இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேரும் பொழுது எந்த பகுதி தோன்றும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது உயிர்குறில், உயிர் நெடில், உயிர்மை மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்வதனால எது தோன்றும்? இங்கே கொஸ்டின் அதுதான். அப்போ இந்த கொஸ்டினுக்கு எது ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உயிர்குறில், உயிர் நெடில், உயிர்மை மேற்கண்ட அனைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உயிர்மை அப்படிங்கிற எழுத்து தான் தோன்றும். மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேரும் பொழுது உயிர்மை எழுத்து தோன்றும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உயிர் மெய்யில் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருப்பதால் என்ன தோன்றும்? அதாவது உயிர்மை எழுத்துல மெய்யும் உயிரும் மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேரும் பொழுது சேர்வதாக இருந்தால் என்ன தோன்றும் கேட்டிருக்காங்க. உயிர்குறில், ஒளி வடிவம், உயிர் நெடில் இவை அனைத்தும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த உயிர்மை எழுத்தோட மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேரும் பொழுது என்ன தோன்றும்? ஒளி வடிவம் பிறக்கும். அதாவது ஒளி வடிவம் பெற்று பிறக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உயிர்மையில மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேரும் பொழுது
ஒளி வந்து வடிவம் பெறும், ஒளி வடிவம் பெறும் அந்த எழுத்து அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 7வது கொஸ்டின், மெய்யெழுத்தை ஒத்திருப்பது எது? இந்த மெய்யெழுத்தை ஒத்திருப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒளி வடிவம், வரி வடிவம், உயிரெழுத்து, ஆயுத எழுத்து. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மெய்யெழுத்தை ஒத்து வரக்கூடியது, ஒத்து இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி வரி வடிவம். இந்த வரி வடிவம் அப்படிங்கிற வார்த்தை தான் என்னது, மெய்யெழுத்தை ஒத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்த 8வது கொஸ்டின், ஒலிக்கும் கால அளவு எதை ஒத்திருக்கும்? அதாவது ஒலிக்கக்கூடிய கால அளவு எதை ஒத்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தை, உயிரெழுத்தை, ஆயுத எழுத்தை, மேற்கண்ட அனைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒலிக்கக்கூடிய கால அளவு அப்படின்னு பார்க்கும்போது எதை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை கொஸ்டின் அந்த ஓசை, அந்த ஒலிக்கக்கூடிய ஓசை அது கால அளவு அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி உயிரெழுத்தை ஒலிக்கும், உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கக்கூடிய கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து 9வது கொஸ்டின், ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் எவை? அதாவது இந்த ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆயுத எழுத்துக்களுக்கு 4 வேறு பெயர்கள் உண்டு. அது என்னன்னு பார்ப்போம். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ ஆயுத எழுத்துக்கு வேறு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் இந்த 4மே ஆன்சராக தான் வரும். ஓகேவா. அப்போ ஆப்ஷன் இ மேற்கண்ட அனைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது கொஸ்டின், தனித்து இயங்காத எழுத்து எது? தனித்து இயங்காத எழுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனித்து இயங்க முடியாத எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, உயிர்மெய் எழுத்து. இதுல தனித்து இயங்காத எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, உயிர்மெய் எழுத்து கொடுத்துருக்காங்க. அதுல தனித்து இயங்காத எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்தை வச்சு என்ன செய்ய முடியாது, தனித்து இயங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 11வது கொஸ்டின், முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் எழுத்துக்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எத்தனை எழுத்துக்களாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20, 30, 40, 50. 50லாம் வர சான்ஸே கிடையாது. ஓகேவா. அதாவது முதல் எழுத்துக்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி 30 அப்படிங்கிற இதுதான் என்னது முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30 அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதாவது முதல் எழுத்துக்களோட எண்ணிக்கை 30. அடுத்து 12வது கொஸ்டின், ஆயுத எழுத்து எதனை சார்ந்து இருக்கும்? அதாவது ஆயுத எழுத்து எதனை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உயிரெழுத்தா, மெய்யெழுத்தா, உயிரையும் மெய்யும் சார்ந்து இருக்குமா, அடுத்து தனித்து இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆயுத எழுத்து எதனை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உயிரையும் மெய்யையும் சார்ந்திருக்கக்கூடியது ஆயுத எழுத்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. உயிரையும் மெய்யையும் சார்ந்து இருக்கக்கூடியது ஆயுத எழுத்து அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 13வது கொஸ்டின், எது முதல் எழுத்துக்களில் இடம் பெறாத சொல்? அதாவது முதல் எழுத்துக்கள்ல இடம் பெறாத சொல் அப்படின்னு பார்க்கும்போது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஆம், வந்து, குருவி, வால் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது முதல் எழுத்துக்கள்ல வராது, இடம் பெறாது, வராது அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குருவி அப்படிங்கிறது தான் என்னது ஆன்சர். முதல் எழுத்துக்கள்ல இடம்பெறாத சொல் அப்படின்னு பார்க்கப்படும் போது ஆப்ஷன் சி குருவி அப்படிங்கிற சொல் தான் முதல் எழுத்துக்கள்ல இடம் பெறாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா. அதாவது தினமும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. 10 நிமிஷம் தான் நம்ம வீடியோ போடுறோம். அந்த வீடியோவை டெய்லி பார்த்துட்டு அதில் உள்ள 20 கொஸ்டினை படிச்சுனீங்கனாலே போதும், வெற்றி பெற்றலாம். ஓகேவா. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.